இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சுவையான மட்டன் பிரியாணி. நல்லா குக்கரில் குழையாமல் அடி பிடிக்காமல் மணக்க மணக்க மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மட்டன் பிரியாணி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த மட்டன் பிரியாணியில் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மட்டன் பிரியாணி செய்கிறோம். ரொம்ப நல்லா வாசனையாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாகவும் இருக்குங்க இந்த ரெசிபி. ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 2 டம்ளர் பாசுமதி ரைஸு எடுத்திருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பாவும் எடுத்துக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற நார்மலாக நம்ம சமைக்கிற அரிசியும் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா ஊற வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 2-3 தடவை ஊற வச்சுக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் அரிசியாக இருந்தால் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். மல்லி, சோம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, லவங்கம், இதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்குங்க. நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை, சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்படி அரைச்சி வச்சோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் பட்டை, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இன்னும் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டோம்னா அரைப்படாது, அதனால் அரைச்சிக்குவோம். இப்போ மல்லி, சோம்பு, மல்லி 2 டீஸ்பூனு, சோம்பு 1 டீஸ்பூனு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இஞ்சி பூண்டு சேர்க்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக மைய அரைச்சிக்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார் அனீஸு, கல்பாசி, பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம். அன்னாசி பூ மொக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஏன்னா முன்னையே நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் மிக்ஸி ஜாரில், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் நான் அரைக்கிறப்ப சேர்த்து அரைக்கலை. நீங்கள் வேணுன்னா அதிலையே சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இதில் கிள்ளி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரணும் வெங்காயம். இப்போ நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் மிளகாயை அரைக்கலை, பச்சை மிளகாய் அது ஒத்துக்காது எங்களுக்கு, அதனால் நான் அரைச்சி போடலை. உங்களுக்கு பிடிக்கும் ஒத்துக்குன்னா நீங்கள் பச்சை மிளகாயை மசாலாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பின்னால் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி நம்ம பிரியாணி செஞ்சோம்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். ஓரளவுக்கு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டனு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம மட்டன் வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வேகணும், அதனால் 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் நல்லா 6 விசில் வந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் கரெக்டாக போயிடுச்சு. மட்டன்லேயே தண்ணி விட்டு வந்ததுனால அந்த 1 டம்ளர் தண்ணியிலே மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஊற வச்சா பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மட்டன்லேயே இருக்கிற அந்த தண்ணியை 1 டம்ளருக்கு அளவு சேர்த்துக்கணும். அது போக 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்தணும். பாசுமதி ரைஸுக்கு நம்ம 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணினா மொத்தமாக 3 டம்ளர் தண்ணி சேர்த்தணும். நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக சாப்பாடு வைக்கிற அரிசியாக இருந்தால் வீட்டில் சாப்பாடு வைக்கிறதுக்கு எவ்வளோ ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றுங்க. இல்லைன்னா 2.5 டம்ளர் ஊற்றுங்க நார்மல் அரிசிக்கு. ஜீரக சம்பாவாக இருந்தால் 2 டம்ளர் சேர்க்கணும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் சேர்க்கணும். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் தான் சேர்க்கணும். இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்துக்குவோம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டுக்கலாம். 1 விசில் விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் இறங்கினோடனே நாம் இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா அடி பிடிக்காமல் குலையாமல் பளபளன்னு நல்ல மணமாக வாசனையோட வீடே மணக்குது. அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மட்டனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அடி பிடிக்காமல் குலையாமல் நல்லா பளபளன்னு சூப்பராக வந்திருக்கு மட்டன் பிரியாணி பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையான வாசனையோடு சூப்பராக இருக்குது. மசாலா பொருள்லாம் நம்ம அரைச்சி செஞ்சுருக்குறோம். அதனால் ரொம்ப வாசனையாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோடு நம்ம தயிர் பச்சடியும்
மட்டன் குழம்பும் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.